கலைஞர் கருணாநிதி தனக்கு ஆதரவாக ஆனந்த விகடனோ இந்து நாளிதழோ ஜால்ரா போடாவிட்டால் அவற்றை அம்மாமி பத்திரிகை என்றும் மேல்ஜாதி நாளிதழ் என்றும் பக்கம் பக்கமாக வசைபுராணம் பாட ஆரம்பித்து விடுவார் என்பது ஊரறிந்த கதை. தனது சுயமரியாதை சுயபுராணத்தை தனது சுயநல சுயபோக வாழ்விற்காக ஆனந்த பைரவி ராகத்தில் பாடி மகிழ்வாரே தவிர உண்மையிலேயே அவரது நோக்கமெல்லாம் அவரது குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்பதுதான். ஏதோ ஒரு அந்தணர் பத்திரிகை அவரது குடும்பத்தாரை குறிப்பிட்டு எழுத நமக்கும் ஒரு மாமி கிடைக்க மாட்டாளா என்று அங்கலாய்த்தவர் கருணாநிதி. கருணாநிதியின் கோபாலபுரம் 4வது தெரு வீடும் ஒரு அந்தணரிடம் இருந்து வாங்கப்பட்டதுதான். கருணாநிதி அவர்களின் மகன் மு.க. ஸ்டாலின் சேஷாத்ரி குமார் என்ற பிராமணரை மிரட்டி சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் 8A என்ற எண்ணில் உள்ள 2½ கிரவுண்டு நிலத்தில் உள்ள அவரது வீட்டை எப்படி தனது ஆதரவாளர்கள் மூலம் பறித்துள்ளார் என்பதை சோகத்துடன் விவரிக்கிறார் சேஷாத்ரி குமார். பிராமணர்கள் என்றாலே இலக்காரமாக நினைத்து வரும் கருணாநிதி பிராமணர்களுடன் உறவும் வேண்டும், அவர்களை வஞ்சித்து வாழவும் வேண்டும் என்ற முறையற்ற எண்ணங்களை எந்த பகுத்தறிவுவாதிகளாவது ஏற்றுக்கொள்வார்களா? பத்திரிகைகள் சேஷாத்ரி குமார் என்ற பிராமணர் தனது வீட்டை பறிகொடுத்ததை பற்றி எழுதியுள்ளதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஸ்டாலின் மீது அவரது பக்கத்து வீட்டுக்காரரான சேஷாத்ரி குமார் அந்த வழக்கை வைத்துக்கொண்டு பரபரப்பு இல்லாமல் அமைதியாக காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறது சென்னை காவல்துறை. ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள 8A என்ற எனது வீட்டை மு.க. ஸ்டாலின் தனது மகளுக்காக அபகரித்து கொண்டார் என்று சேஷாத்ரி குமார் என்பவர் கடந்த 29ஆம் தேதி சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு கொடுத்தார். இது பற்றி விசாரணை நடத்தியது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். மு.க. ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி, வேணுகோபால் ரெட்டி, சுப்பா ரெட்டி, ராஜா சங்கர் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் மீது கடந்த 1ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்று ராமநாதபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அன்று இரவே திருச்சியில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு நள்ளிரவு 2:30 மணிக்கு வந்தார். விமான நிலையத்திலேயே கைது செய்யப்படலாம் என்ற தகவல் பரவியது. ஆனால் போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் பல ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் தீவிரமாக இருப்பதால் கைது படலம் அன்று அரங்கேறவில்லை. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது? புகார் கொடுத்திருந்த சேஷாத்ரி குமாரை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் பத்திரிகையாளர்கள் சந்தித்தார்கள். 1962 எங்க அப்பா நாராயணசாமி ஐயர் தான் சென்னை ஷெரீப். அவர் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு 3 முறை தொடர்ந்து தலைவராக இருந்தவர். ஒரே நேரத்தில் 20 நிறுவனங்களில் இயக்குநராகவும் இருந்தார். வணிகம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பாக பல பத்திரிகைகளில் அவரது கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன. MLC-யாகவும் பதவி வகித்திருக்கிறார். ராஜாஜியின் சுதந்திரா கட்சியில் தீவிரமாக பணியாற்றியவர். CN அண்ணாதுரை, மு. கருணாநிதி போன்ற திராவிட இயக்க தலைவர்களுடனும் நட்புடன் இருந்தவர் என் அப்பா. அதனால்தான் ஷெரீப் பதவியை என் அப்பாவுக்கு வழங்கினார் அண்ணா. இப்போது சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கும் என் வீடு இருக்கும் தெருவுக்கு சித்தரஞ்சன் சாலை என்று பெயர் சூட்டியதும் என் அப்பா நாராயணசுவாமி ஐயர்தான். 1973 நடந்த என் கல்யாணத்துக்கு மு. கருணாநிதி வந்து வாழ்த்தினார். அதற்கு பிறகு 90 நான் தொடங்கிய என் நிறுவனத்தையும் கருணாநிதி தான் திறந்து வைத்தார். இதெல்லாம் அவருக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று தங்களது குடும்பத்துக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் உள்ள நெருக்கத்தை சொன்னவர் அதற்கு ஆதாரமான புகைப்படங்களையும் கொடுத்தார். என் பங்காக கிடைத்த சித்தரஞ்சன் சாலையில் 2½ கிரவுண்டு வீட்டைத்தான் என்னிடம் இருந்து வரித்து விட்டார்கள். 2009ஆம் ஆண்டில் சீனிவாசன் என்பவரும் ராஜா சங்கரும் என்னை சந்தித்து ஸ்டாலின் என்னை பார்க்க விரும்புவதாக கூறினார். நான் ஒரு இன்ஜினியர், அமெரிக்காவில் MS படித்தவன். நதிகள் இணைப்பு குறித்து
ஏராளமாக எழுதியும் கருத்தரங்குகளில் பேசியும் வருகிறேன். ஜனாதிபதியாக இருந்தபோது அப்துல் கலாம் அவர்கள் என்னை 2 முறை ராஷ்டிரபதி மாளிகைக்கு அழைத்து பேசியிருக்கிறார். நானும் நதிகள் இணைப்பு பற்றி ஏதாவது பேசுவதற்குத்தான் ஸ்டாலின் அழைக்கிறார் போல என்று நினைத்துத்தான் அவர் வீட்டுக்கு போனேன். நதிகள் குறித்து சுமார் அரை மணி நேரம் அவரிடம் பேசினேன். சாருக்கு நாட்டுப்பற்று ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்று கூறினார் ஸ்டாலின். அதன் பிறகுதான் என் வீட்டு விஷயத்தை ஆரம்பித்தனர். அதை விற்க வேண்டிய அவசியம் இப்போது எனக்கு இல்லை என்று கூறினேன். அருகில் நின்று கொண்டிருந்த சீனிவாசன், ராஜாசங்கர் இருவரையும் காட்டி பேசிய ஸ்டாலின், இந்த வீடு விஷயமா அவங்க பேசுவாங்க என்று கூறிவிட்டார். அதன் பிறகுதான் சீனிவாசனும் ராஜாசங்கரும் என்னை தொடர்ந்து மிரட்ட ஆரம்பித்தனர். சுப்பாரெட்டியும் ஒரு முறை என் வீட்டுக்கு வந்தார். அப்போது அந்த வீட்டுக்கு மதிப்பு எதுவும் கிடையாது, அந்த இடத்துக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கிறது என்று சொன்னார். நான் அந்த வீட்டை விற்கவே இல்லை என்று சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு அதற்கான மதிப்பு எல்லாம் போடுகிறீர்கள் என்று கேட்டேன். அவரும் நீங்கள் வீட்டை விற்க இருப்பதாக சொன்னதால் தான் வந்தேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். 2009 இருந்து ராஜாசங்கரும் சீனிவாசனும் தான் தொடர்ந்து மிரட்டிக்கொண்டே இருந்தனர். ஒரு நாள் பத்திரப்பதிவாளரை என் வீட்டுக்கே அழைத்து வந்து என் மனைவி மற்றும் மகளிடம் இருந்து என் பெயருக்கு பவர் எழுதி வாங்கினார்கள். அன்று நடந்த மிரட்டலில் என் மனைவியும் மகளும் மிகவும் பயந்து விட்டனர். வீட்டை அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூட என்னிடம் சொன்னார்கள். ஆனால் என் அப்பா நாராயணசுவாமி ஐயர் விசாலாட்சி நினைவாக நாள் விஷா என்று பெயர் சூட்டியிருந்த அந்த வீட்டை விற்க எனக்கு இஷ்டமில்லை. 2009ஆம் ஆண்டு ஆகஸ்டில் என் உயிருக்கே ஆபத்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டது. உடனே கைலாயம் சென்று விட்டேன். இந்த பிரச்சனையில் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளும் சக்தியை எனக்கு கொடு என்று சிவனிடம் வேண்டினேன். 1 மாதம் கழித்து சென்னை திரும்பினேன். மிரட்டல் மீண்டும் தொடங்கியது. நானும் என் மனைவியும் சென்று ஸ்டாலின் மனைவி துர்காவதி மற்றும் உதயநிதியை சந்தித்து பேச வேண்டும் என்று சீனிவாசனிடம் கூறினேன். அவர் எங்களை ஸ்டாலின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். எங்களை சந்திப்பதை உதயநிதி தவிர்த்து விட்டார். துர்காவதி மட்டும்தான் என்னிடம் பேசினார். பக்கத்தில் இருக்கே, அதான் வாங்கி போட்டுவிடலாம்னு நினைச்சேன் என்று சொன்னார். அது என் தாய் தந்தை நினைவாக இருக்கும் வீடு என்பதை அவரிடம் விளக்கினேன். அவருக்கு அது புரியவில்லை. வாடகைக்கு வேண்டுமானால் உங்களுக்கு தருகிறேன் என்றேன். அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போது உதயநிதி கொடுக்க சொன்னதாக கைட்லைன் வேல்யூ புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார் சீனிவாசன். இது எதுக்கு, எனக்கு தேவைன்னா இன்டர்நெட்டிலே பார்த்துக்குவேன் என்றேன். அதற்கு பிறகு மிரட்டல் அதிகரித்தது. நீங்களா கொடுக்கலன்னா நாங்களே எடுத்துக்குவோம் சீனிவாசன் சொன்னார். ஒரு கட்டத்தில் இதே தெருவில் எனக்கு 2.5 கிரவுண்ட் நிலத்தை வாங்கி கொடுத்து விட்டு இந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூட சொல்லி பார்த்தேன். என் வீட்டுக்கு எதிரே ஸ்டெர்லிங் சிவசங்கரனுக்கு சொந்தமாக இடம் இருந்தது. ஆனால் ஸ்டாலினுடைய ஆட்களோ எங்களுக்கும் அவருக்கும் இப்போது உறவு நன்றாக இல்லை, அது முடியாது என்று சொல்லிவிட்டனர். இதற்கெல்லாம் பிறகுதான் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்த ராஜாசங்கரும் சீனிவாசனும் உங்ககிட்ட நான் இவ்வளவு நாள் பொறுமையாயிருக்கோம் என்று கடுமையாக மிரட்டினர். திடீர்னு ஒரு நாள் திருவல்லிக்கேணியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு என்னை இழுத்துட்டு போனாங்க. அங்குதான் வேணுகோபால் ரெட்டியை பார்த்தேன். அவருக்கு நான் என் வீட்டை விற்பதாக பத்திரம் தயார் செய்து வைக்கப்பட்டு இருந்தது. அதில் நான் கையெழுத்து போடுவதைத் தவிர வேறு வழி இல்லை. இவர்கள்தான் இப்போது என்னை யாரென்றே தெரியாது என்று சொல்கிறார்கள். என் வீட்டை அபகரித்த 1 மாதத்துக்கு பிறகு சீனிவாசன் மீண்டும் என் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து அழுதார். அவருடைய கண்ணீர் என் கால்களை நனைத்தது. என்னை கழட்டி விட்டுட்டாங்க சார் என்று கதறினார். சாய்பாபா பக்தர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யலையேன்னு திட்டினேன். இப்போது நான் போலீஸில் புகார் கொடுத்ததை என் உறவினர்கள் நண்பர்களில் சிலர் வரவேற்கிறாங்க. சிலர் அவங்க கிட்ட எல்லாம் ஏண்டா மோதலன்னு திட்டுறாங்க. ஆனால் நான் கொடுத்த புகாருக்கும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கும் அரசியலுக்குமே சம்பந்தம் இல்லை.
நான் போலீஸையும் கோர்ட்டையும் தான் நம்புகிறேன். என் வீட்டை விற்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சூழ்நிலையில் எனக்கு அறிமுகமே இல்லாத ஹைதராபாத் வேணுகோபால் ரெட்டிக்கு எதுக்கு நான் விற்கணும்? அடிப்படையான இந்த கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று வருத்தத்துடன் பேசி முடித்த சேஷாத்ரி குமாரின் கண்கள் கலங்கி இருந்தன. சேஷாத்ரி குமார் ஒரு பிராமணர், வீண் வம்புக்கு வரமாட்டார். துஷ்டனை கண்டால் தூர ஓடி விடுவார். வரிவற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவரை மிரட்டி அவர் வீட்டை சுலபமாக அபகரிக்கலாம் என்ற திட்டத்துடன் இந்த செயல் நடைபெற்று இருந்தால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே சட்டத்தினால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நன்றி, வணக்கம்.